ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 13. ந ஏஷ அதி துக்ஸகாக்ஷூன் மாம் த்யக்தோதம் அபி பாததே பிபந்தம் துவன் முகாம்போஜ சியுதம் ஹரே கதாமிருதம். டிரான்ஸ்லேஷன்: எனது விரதத்தின் காரணத்தால் மரணத் தருவாயில் நீர் பருகுவதையும் நான் விட்டுவிட்டேன். என்றாலும் பிரபுவான தங்களுடைய தாமரை திருவாயிலிருந்து வெளிவரும் கிருஷ்ண கதை என்னும் அமுதத்தை நான் பருகிக் கொண்டிருப்பதால் பொறுக்க முடியாத பசியும் தாகமும் கூட எனக்கு இடையூறாக இல்லை. பர்பட் பை ஷில பிரபுபாத். ஜெய் ஷில பிரபுபாத். அமிர்த என்ற ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். கிருஷ்ண கதை. பகவான் கிருஷ்ணரிலும் கிருஷ்ண கதையிலும் பெரும் கவர்ச்சி ஒன்று இருப்பதில் சந்தேகமே இல்லை என்று பாகவதம் கூறுகிறது. எனவேதான் பகவான் கிருஷ்ணர் மிகவும் கவர்ச்சி வாய்ந்தவர் என்று அழைக்கப்படுகிறார். அமிர்த என்ற சொல் சந்திரனை குறிப்பிடும் மற்றொரு முக்கிய சொல்லாகும். மேலும் அம்புஜ என்ற சொல் தாமரை என்று பொருள்படும். இன்பமூட்டும் நிலவின் ஒளியும் தாமரையின் இன்பமூட்டும் நறுமணமும் இணைந்து சுகதேவ கோஸ்வாமியின் வாயிலிருந்து கிருஷ்ண கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் இன்பத்தை அளித்தது. மதீர்ண கிருஷ்ணே பரதக ஸ்வதோ வா மிதோ அபிபத்யேத கிருஹவ்ரதானாம் அதாந்த கோபிர் விசதாம் தமிஸ்ரம் புனக புனశ్చ சர்வனானாம். அதாவது, புலனடக்கம் இல்லாததால் பௌதீக வாழ்வில் அளவுக்கு அதிகமாக பற்று கொண்டுள்ளவர்கள் நரகம் போன்ற சூழ்நிலைகளை நோக்கி முன்னேறி கொண்டிருப்பதுடன் மென்று துப்பியதையே திரும்ப திரும்ப மென்று கொண்டு இருக்கிறார்கள். இவர்களுக்கு மற்றவர்களின் உபதேசங்களாலோ சுய முயற்சிகளாலோ அல்லது இந்த இரண்டின் சேர்க்கையினாலோ கிருஷ்ணரிடம் பற்றுதல் உண்டாவதில்லை. ஸ்ரீமத் பாகவதம். இதுவே மேற்கூறிய ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 5 பதம் 30 விளக்கம் ஆகும். தற்போதைய மனித சமூகம் மென்று துப்பியதையே மீண்டும் மீண்டும் மெல்லும் தொழிலில் ஈடுபட்டுள்ளது. புனக புனశ్చ சர்வனானாம். ஒரு உருவத்தில் பிறந்து வளர்ந்து மரணமடைந்து மற்றொரு உருவத்தை ஏற்று மீண்டும் பிறந்து வளர்ந்து மரணமடைவதற்கு மக்கள் தயாராக உள்ளனர். இதுவே மிருத்யு சம்சார வர்த்தமனி என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. இந்த பிறவி சக்கரத்தை நிறுத்துவதற்கு கிருஷ்ண கதை அல்லது கிருஷ்ண உணர்வு அத்தியாவசியம் ஆகும். ஆகவே சுகதேவ கோஸ்வாமியை போன்ற தன்னுணர்வு பெற்ற ஒரு ஆத்மாவிடமிருந்து கிருஷ்ண கதையை ஒருவர் கேட்க வேண்டும். இல்லையென்றால் கிருஷ்ண கதை என்னும் அமுதத்தை ஒருவரால் சுவைத்து அனுபவிக்க முடியாது. இத்தகைய கிருஷ்ண கதை பௌதீக களைப்பை போக்கி உன்னத வாழ்வின் ஆனந்தத்தை அனுபவிக்கச் செய்கிறது. கிருஷ்ண கதை என்னும் அமுதத்தை சுவைத்தவர்கள் எல்லா பௌதீக ஆசைகளையும் இழந்து விடுவதை கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் நாம் கண்கூடாக காண்கிறோம். ஆனால் கிருஷ்ணரை அல்லது கிருஷ்ண கதையை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் இந்த கிருஷ்ண உணர்வு முறையை பிறர் மனதை வசியப்படுத்தும் முறை என்று கருதுகின்றனர். பக்தர்கள் ஆன்மீக ஆனந்தத்தை அனுபவிக்கும் வேளையில் பக்தர் அல்லாதவர்களோ பௌதீக ஆசைகளை மறந்துவிட்ட பக்தர்களை பற்றிய எண்ணத்தில் ஆச்சரியப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் பதம் 13 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.